வணக்கம், வெல்கம் டு சுஷீல்ஸ் கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிறது பூந்தி லட்டு. வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 கப் கடலை மாவு, அதே அளவு சர்க்கரை, அதாவது 2 கப் சர்க்கரை, முந்திரி, திராட்சை, 2 ஸ்பூன் நெய், ஒரு 10 ஏலக்காய், அதோட பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். முதல்ல சர்க்கரை பாகு பண்ணிப்போம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வைக்கிறேன். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை பாகு சிறிய கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. பாருங்க, பாகு சரியா வந்துருச்சு. சிறு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பூந்தியை பொரிச்சு நேராக பாகுல சேர்ப்போம். அதனால இது ஒரு அகல பாத்திரத்துக்கு மாத்திடுறேன். இப்போ பூந்தி செய்யறதுக்கு அளவா தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிப்போம். கட்டி இல்லாம கரைக்கணும். தண்ணி அதிகமான பூந்தி தட்ட தட்டியா விழும். தண்ணி குறைவா இருந்தா பூந்தி வால் வாலா விழும். நல்லா கரைச்சிக்கங்க. பாருங்க, மாவை நல்லா கரைச்சிட்டேன். கட்டி இல்லாம இருக்கு. இதுக்கு 1 to 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். தோசை மாவை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும். பூந்தி பொரிக்கிறதுக்கு அடுப்புல எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்ல சூடா இருக்கணும். மீடியமை விட அதிகமா இருக்கணும். கொஞ்சம் ஆவி வர மாதிரி இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில போட்டாதான் பூந்தி முத்து முத்தா அழகா வரும். பூந்தி தேய்ச்சி விட பூந்தி கரண்டி எடுத்துக்கங்க. இது இல்லாட்டி பரவாயில்ல, ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து தேய்ச்சி விடுறேன். பூந்தி மொறுமொறுன்னு ஆக்க வேண்டாம், வெந்தா போதும். பொரிச்சு எடுத்ததை வடிதட்டில் போட்டு எண்ணெய் வடிய விடுங்க. ரெண்டு பேட்ச் எடுத்தது எண்ணெய் வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை சர்க்கரை பாகுல சேர்க்கலாம். கலந்து விடலாம். நல்லா ஊறட்டும். பூந்தி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது, எண்ணெயை வடிய விடுறது, சுகர் சிரப்பில் கலந்து விடுறதுன்னு அடுத்தடுத்து செய்துட்டே இருக்கணும். நம்ம இப்படியே பேட்ச் பேட்சாக பொரிச்சு எடுத்து எண்ணெய் வடிய விட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துருவோம். எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகுல சேர்த்துட்டேன். பாகும் பூந்தியும் சரியா இருக்கு. பாருங்க, கொஞ்சம் பூந்தியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இது பூந்தி உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். எடுத்திருக்கேன். இதை பூந்தியோட சேர்த்து கலந்துப்போம். இதை சேர்த்து லேசாக கையில் பசஞ்சு விடுவோம். உருட்டுறதுக்கு வாகா வரும். ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் லட்டு நல்லா வாசமாக இருக்கும். இதில் முந்திரி திராட்சையை வறுத்துப்போம். ரெண்டு ஸ்பூன் சூடான நெய் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை சேர்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்து உருட்டி எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிப்போம். இது சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 6 நாளே ஈஸியாக உருட்ட வரும். பாருங்க, இன்னும் அழகாக லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.